பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளினுடைய பைபிள் ஸ்டடிக்கு ஆதாரமாய் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்க கேட்போம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஆமேன். பவுல் இந்த கொலோசி பட்டணத்திற்கு ஏற்கனவே சுவிசேஷத்தை அறிவித்து அதற்கு பின்பாக மீண்டுமாய் அவர்களுக்கு பல பல தவறான கள்ள போதனைகள் எல்லாமே வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அவர்கள் பின்வாங்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொலோசு பட்டணத்திற்கு மீது மிகுந்த கரிசனையாய் இருக்கும் பொழுது எழுதின நிருபம் தான் இந்த நிருபத்தினுடைய பின்னணியம். அந்த நிருபத்துல அதுல நீங்க முதல் அதிகாரம் இதுக்கு 28வது 29வது வசனத்தை தான் நம்ம வாசிக்க கேட்டிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளவு தூரத்திற்கு சுவிசேஷத்தை கேட்டாங்களோ அவ்வளவு தூரத்திற்கு கள்ள போதனைகள் அதிகமாய் அவர்களுக்குள்ளாரே நுழைவதற்கு அந்த நாட்கள்ல ரொம்ப அதிகமாய் இருந்துச்சு. அநேக பிரஜாதியார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கிறப்ப தடுமாறுற அந்த சந்தர்ப்பத்துல அவர்களை நிலை நிறுத்தணும். எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிலை நிறுத்தும்படிக்கு அதுக்காக தேவன் அந்த சமயத்துல பவுலை ஏவி இருக்கிறார். அந்த ஏவி இருக்கக்கூடிய அந்த ஊழியத்தை சீஷன் செய்தான். இதுல நம்ம இப்ப கொலோசு சபைக்கு எப்படி போச்சு, அவர்கள் பவுல் எப்படி எழுதினாரு அப்படிங்கிறத காட்டிலும் ஒரு சீஷத்துவத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த ஊழியத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதற்கு ஒரு ஆர்டர் கரெக்டா நமக்கு தமிழ்ல நமக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய நடைக்கும் ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய நடைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்துல இருக்கக்கூடியதுல இந்த கொலோசியன்ஸ் சாப்டர் 1, 28 and 29 நாம வாசிக்கிறப்ப, நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். அந்த இங்கிலீஷ்ல வாசிக்கிறப்ப we proclaim him, abolishing every man and teaching every man in all wisdom, that we may present every man perfect in Jesus Christ, for which I also labor, striving according to his working, which works in me mightily. அப்போ இந்த ஆர்டர் படி பார்க்கிறப்ப ஒரு சீஷத்துவத்துல இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய ஊழியத்துல ஃபர்ஸ்ட் திங் வி ப்ரொக்ளைம், அவரை பற்றி பிரசங்கம், அவரை பற்றி நாம் அறிவிக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா சீஷத்துவத்துல ஒரு கள்ள போதனைகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு செய்ய வேண்டிய முதல் வேலை அப்படின்னாலே நாம இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் அறிவிக்க வேண்டும். எப்போ நெருக்கம் ஜாஸ்தி இருக்குதோ அல்லது நம்மளை விசுவாசத்துல வளர விடாம தடைகள் நிறைய இருக்குதோ, அப்ப உங்களுக்கு கர்த்தருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் அதிகமாகி கொண்டே இருக்கும். எப்ப ரிலாக்ஸ்டா நம்ம எந்த ஒரு கவலையும் இல்லாம, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, நம்ம விசுவாசத்திற்கு எந்த நெருக்கமும் இல்லாம இருக்கிற சமயத்துல நம்ம அனல் கொஞ்சம் குறைஞ்சு போனதாய் இருக்கக்கூடியதா இருக்கும். அதுபடி இந்த கொலோசியர் இந்த நெருக்கத்துக்கு மத்தியில கிறிஸ்து அவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறதுனால, ஏன்னா அவர்களுக்கு முதல்ல அறிவிக்க வேண்டும். வி ப்ரொக்ளைம், ஃபர்ஸ்ட் திங் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதற்கு அப்புறமேட்டு அபாலிஷிங் எவ்ரி மேன் and teaching every man in all wisdom,
அதாவது எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். ஏன்னா இப்ப அட்மானிஷிங் அப்படிங்கிறது அவர்களுக்கு தேவனுடைய ஞானத்தை போதித்து புத்தி சொல்லக்கூடிய விதங்கள் தான். அவர்களுக்கு நாம ஏதோ இயேசு கிறிஸ்துவ அறிவிச்சுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு பல சமயங்கள்ல நம்மளுடைய ஊழியம் ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்குதோ கிடைக்கலையோ நம்ம அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதற்குரிய வாய்ப்புகளை எல்லாத்தையுமே நாம பார்த்து சந்தர்ப்பம் கிடைக்குதோ கிடைக்கலையோ ஏதோ ஒரு விதத்துல நாம சொல்லிட்டோம், விஷயத்த சொல்லிட்டோம், அறிவித்து விட்டோம். தேவனை இயேசு கிறிஸ்து தான் தெய்வம்னு சொல்லியிருக்கோம், ஒரே கடவுள் தான் இருக்கிறாருன்னு சொல்றோம், இந்த 3 கடவுள்ல பார்க்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த ஏதோ லைட்டா மேலோட்டமா நாம பிரசங்கிக்க கூடிய விதத்துல சொல்லிட்டோம்னு வச்சுக்கோ. ஆனா அந்த சொல்லுனதுக்கு அப்புறமேட்டு அந்த அறிவித்து எந்த மனுஷனுக்கும் இவங்களுக்கு அவங்களுக்குன்னு தான் இல்லை, நீங்க யார் யாருக்கெல்லாம் நீங்க சுவிசேஷம் சொல்லி இருக்கிறீர்களோ புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அப்போ we preach and proclaim with all wisdom. அந்த நம்ம உபதேசிக்கிறது அப்படிங்கிறது எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம படிப்படியா நமக்கு பல சமயங்கள்ல நம்மளுடைய உபதேசம் ஏதோ இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறதோட மாத்திரம் நின்றது. அதுக்காக தான் நம்ம உபதேசத்திலும் இந்த எல்லா ஞானத்திலும் புத்தி சொல்லணும் அப்படிங்கிறதற்காக தான் இந்த பைபிள் ஸ்டடியே நம்மளுடைய சபையில தினம்தோறும் நடக்கக்கூடியதா இருக்கிறது. அதில் ஏதோ நாம கலந்துக்கணும் அப்படிங்கிறதற்காக இல்ல, நீங்க தேறினவர்களாய் இன்னொருத்தவங்களை நிறுத்தணும் அப்படிங்கிறதற்காக கிறிஸ்துவுக்குள் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வாராந்திர கூடுகையும் தினந்தோறும் இருக்கக்கூடிய ஆன்லைன் பைபிள் ஸ்டடியும் அப்பக்கப்ப இருக்கக்கூடிய சிறப்பு கூடுகைகளும் நாம அடுத்தவங்களுக்கு எல்லா ஞானத்தோடும் புத்தி சொல்லவும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணவும் தேவன் நமக்கு அருளி இருக்கக்கூடிய கிருபையாய் இருக்கிறது. முதலாவது நாம் அறிவிக்க வேண்டும், இரண்டாவது புத்தி சொல்லி உபதேசம் பண்ண வேண்டும், மூன்றாவது that we may present every man perfect in Christ. கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக எந்த மனுஷனையும் நிறுத்தும்படிக்கு அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் வரும் பொழுது அந்த சென்டென்ஸ்ல கடைசியில வரக்கூடியதா இருக்கிறது. தமிழ்ல வரப்ப அதுல இருக்கக்கூடியது ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது. பட் மூன்றாவது ஊழியமாய் நாம எந்த மனுஷனையும் இவர் முரட்டாட்டம் நிறைந்தவர், இவர் புறஜாதியார், இவங்கள அவங்க இல்ல, அவங்களால முடியாது, இவங்களால முடியாது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லாரையுமே கொண்டு ஒரு தேறினவர்களாய் நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை ஒரு சீஷராய் இந்த சபைக்கு அழைத்தவராய் இருக்கிறார். அதற்காக அதுல நம்ம ஆங்கிலத்துல வாசித்து பார்க்கிறப்ப for which I also labor striving according to his working. அப்போ நம்ம தேவனுடைய அந்த எல்லா வல்லமையோடும் கிரியை நடப்பதற்காக நாம் போராடுகிறவர்களாக லேபர் ஸ்ட்ரைவ் அண்ட் ஒர்க்கிங். லேபர் ஸ்ட்ரைவ் ஒர்க்கிங், நாம கடினப்பட்டு உழைத்து நம்ம ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப போற இடத்துல ஏதோ ஆத்மா மாட்டுச்சு அப்படின்னா ட்ரெயின்ல மாட்டுச்சு, பஸ்ல மாட்டுச்சு, ரூம்ல மாட்டுச்சு, அல்லது போற வழியில மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நாம சொல்லக்கூடியது தேவனை அறிவிக்கக்கூடியது. ஆனா அறிவித்தவர்களுக்கு நாம எல்லா ஞானத்தோடும் புத்தி சொல்லி உபதேசம் பண்ணணும். அதே சமயத்தில் அவர்களை தேறினவர்களாய் நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதற்காகத்தான் நாம் கடினப்பட்டு உழைத்து முன்னேறி தேவனுக்குள்ளாரே அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் இந்த 4 ஊழியங்களுக்கும் which works in me mightily, அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய சொந்த ஞானம் அல்ல,
உங்களுடைய சொந்த பலன் அல்ல, உங்களுடைய சொந்த கிரியைகள் அல்ல. அதை தாண்டிலும் நீங்க தேவனுடைய சுத்த கிருபையினாலே, அவருடைய சுத்த பலனினாலே மாத்திரமே இவைகளை நாம் செய்ய முடியும். ஒருத்தரை பார்க்கிறப்ப சுவிசேஷம் அறிவித்து அவர்களுக்கு எல்லா ஞானத்தோடும் எல்லா தேவனுடைய கிருபையோடும் புத்தி சொல்லி உபதேசம் பண்ணி அவர்களை தேறினவர்களாய் கொண்டு வந்து நிறுத்தும்படிக்கு நாம தேவனுடைய பிரயாசத்துக்குள்ளார எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலையுமே வல்லமையாய் பலத்தோடு போராடி பிரயாசப்பட வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். இதற்காகத்தான் சீஷத்துவம், அந்த சீஷத்துவத்துக்குள்ளார நாம் வளர வேண்டும் என்பதற்காக தான். ஏன்னா ஆபிரகாம ஒரே ஒரு சிங்கிள் மேனா அவனுடைய தகப்பன் வீட்டில இருந்து அந்த எகிப்து தேசத்தினுடைய அருகில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கூப்பிட்டு வந்தான். ஆனா அவன் தனித்து கூட்டு வந்தாலும் ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். இதுல நாம வாசிக்கிறப்ப ரொம்ப லைட்டா தெரியும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதி, உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன், இது எல்லாமே நமக்கு நல்லாவே மனப்பாடமா தெரியும். ஆனா பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இதனுடைய உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா, ஈஸி டு ரீட் இங்கிலீஷ் வெர்ஷனுக்குள்ளார நாம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஐ வில் பிளஸ் தோஸ் ஹூ பிளஸ் யூ and I will curse those who curse you. I will use you to bless all the people on the earth. இப்ப பூமியில இருக்கக்கூடிய சகல ஜனங்களையும் ஆசிர்வதிப்பதற்கு உன்னை நான் பயன்படுத்துவேன். அதான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் சகல வம்சத்தாரும் மூலியமா ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசிர்வாதம் ஈசாக்குக்கும் வந்தது. ஈசாக்குக்கு வந்த ஆசிர்வாதம் யாக்கோபுக்கும் வந்தது. யாக்கோபுக்கு வந்த ஆசிர்வாதம் யோசேப்புக்கும் வந்ததும். அதனாலதான் அவன் எகிப்து தேசத்திலேயே இருந்து அவன் சகல தேசத்திற்கும் போஷிக்கக்கூடிய விதத்துல அவனுக்கு ஞானம் அவனுக்குள்ளாரே வந்தது. 12 கோத்திரத்திற்கும் அதே அபிஷேகம் கடந்து போனது. இதோ ஆபிரகாமின் சந்ததியாய் நாம் விருத்த சேதனம் இல்லாமல் இருதயத்திலே நொலித்தோலை உரிக்கப்பட்டவர்களாய் விருத்த சேதனம் பட்டவர்களாய் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறதுனால அதே ஆசீர்வாதம் நம்மளுடைய சிரசின் மீதும் உண்டு. நீங்க இந்த பூமியில இருக்கக்கூடிய சகல ஜாதியையுமே நீங்க ரட்சிப்பதற்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட், ரொம்ப சால சிறந்தது. ஆனா அட்லீஸ்ட் ஓன் ஜாதி சனங்களையாச்சும் நாம மீட்கிறதற்கு தயாரா இருக்க வேண்டியதற்காய் அழைக்கப்பட்டிருக்க கூடியது சீஷத்துவம். ஏன்னா கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல நாம 27, 28, 29 வாசித்து பார்த்தோம். அதுலதான் 5 டைப் ஆஃப் ஊழியத்துல நாம இருக்கிறதுல நாம வாசிக்கிறோம். அதுல 27வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா வாசிக்க கேட்போமே. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஏன்னா நமக்குள்ளார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்க கூடியது சாதாரணமான காரியம் அல்ல. இது மகிமையின் ரகசியம். பழைய ஏற்பாட்டு காலத்துல இது எப்படி நிகழும், இது எங்கனம் ஆகக்கூடும் என்று காத்திருந்து பார்க்க ஏங்கின தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், நியாயாதிபதிகள் யாவருக்கும் தெரியாத ஒரு மகா பெரிதான ரகசியம் இந்த சபைக்கு ஈஸியா லகுவா தெரியக்கூடிய விதத்துல கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த தெரியப்படுத்தக்கூடிய சித்தம் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, ஏன்னா
அந்த கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அந்த நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தை நாம் அறிந்தவர்களாய் இல்லாம, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 26வது வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமேன். மிகுந்த ஒரு விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய சந்ததியார் தான் அவங்களுக்கு பின்னாடி ஓடி வந்தாங்க அப்படிங்கிறத காட்டிலும் அதுல இருக்கக்கூடிய அற்பமும் நீசமானவர்களை சீஷர்களாக எடுத்துக்கிட்டார். சீஷர்களாக எடுத்துக்கிட்டு அவங்களோட போட்ல போறார். வேற யாரும் நம்ம விசுவாசத்துல இல்லாத ஆட்களோடு கூட போட்ல போகல. அந்த போட்ல போறப்ப இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், இந்த காற்றும் கடலும் ஒன்னும் பண்ணாது அப்படின்னு அவர்களால அமைதியா உட்கார முடியல. அற்ப விசுவாசிகளாய் மாறினார்கள். அவர்கள் அற்ப விசுவாசிகளாய் மாறினதற்கு காரணம் கிறிஸ்துவானவருடைய மகிமையின் நம்பிக்கை உங்களுக்குள் இருப்பதே. ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கண்மூடி தூங்குனது ஏதோ அயர்ந்த நித்திலையில அவருடைய அசதியில தூங்குனாரு அப்படின்றத காட்டலாம். அட்லீஸ்ட் இப்பயாச்சும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மகிமையின் ரகசியத்தை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா, ஏன்னா அப்ப அவங்க ஊழியம் செய்து கொண்டு இருப்பவர்கள், அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாமே ஊழியம் செய்யறாங்க. ஆஸ்பத்திரி ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க, வீதியில் ஊழியம் போய் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க, ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளவு ஊழியமும் செஞ்சவங்க. ஒரு காற்றையும் கடலையும், இதுல பாதி பேர் செம்படவர்கள் வேற, அந்த போட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மீன் பிடிக்க தெரிந்தவர்கள் கூட, அவர்களுக்கு எப்பேற்பட்ட அலையிலையும் எப்பேற்பட்ட காற்றையுமே பார்த்தவர்கள். ஆனா அவர்களுக்கு இப்பொழுது அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த மகிமையின் நம்பிக்கையினுடைய ஐஸ்வர்யத்தினுடைய கனத்தை உணராததுனால அவர்கள் விசுவாசி அல்ல, அற்ப விசுவாசிகளாய் போனவர்களாய் இருக்கிறார்கள். பெரியமானவர்களே, நாமும் அப்படிப்பட்ட ஒரு பெரிதான மகிமையின் நம்பிக்கையான அந்த ரகசியத்திற்குள்ளாரே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் இருக்கிறதுனால. நமக்கு அதட்டவும் அதிகாரம் உண்டு, விரட்டவும் அதிகாரம் உண்டு, துரத்தவும் அதிகாரம் உண்டு. ஆனா இதுல நாம அதுல பயந்துகிட்டு இருந்தோம், செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா நாம சீஷர்கள் இல்ல, விசுவாசிக்க கூட இல்ல, அற்ப விசுவாசி ஆகக்கூடியவர்களாய் மாறிடும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 31வது வசனம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஏன்னா பேதுரு இதுல என்ன அப்படின்னா, போட்ல இருந்து இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வரார். ஆண்டவரே நீதானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நானும் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வர்றான். இறங்கி வர்றப்ப கவனிச்சுக்கோங்க, மீதி இருக்கக்கூடிய சீஷர்கள் எல்லாருமே போட்ல தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் விசுவாசி ஆயிட்டாங்க. இப்ப இறங்கி நடந்து வந்த பேதுரு தான் அற்ப விசுவாசி ஆயிட்டார். ஏன்னா அவங்க எல்லாமே கடலையும் பார்த்து பயந்தாங்க, காற்றையும் பார்த்து பயந்தாங்க. அந்த துணிகரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நடந்து போகக்கூடிய அந்த துணிகரம் இல்லாம இருக்கிறதுனால பேசாம அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, அந்த போட்டுக்குள்ளாரே இருந்துக்கிறாங்க. ஆனா இறங்கி நானும் வரேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாதி வழியிலே கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கலாகாது அப்படின்னு வசனம் சொல்லக்கூடியதற்கு காரணம் இதுதான். ஏன்னா இவங்க திரும்பி பார்த்ததுனால கடலையும் அதனுடைய சீற்றத்தையும் காற்றையும் பார்த்த உடனே இவனுக்கு பயம் வந்து விட்டது. அதனால அந்த நிமிடத்துல அவன் விசுவாசி அல்ல, சீஷன் அல்ல, அற்ப விசுவாசியாய் மாறுகிறான். நாம ஏதோ பழைய பாரம்பரியத்திலேயோ அல்லது பழைய சபையிலேயோ நீடித்து அங்க இருந்து தேவன் கைய நீட்டினாரு அப்படிங்கிறதுக்காக, அவரும் நம்மளை அழைத்தாரு அப்படிங்கிறதுக்காக நாம் அவைகளை எல்லாவற்றையும் விட்டு விட்டு கடந்து வந்தவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றவர்களாய் வீற்றிருக்கிறோம்.
ஆனா இயேசு கிறிஸ்துவ பார்த்த உடனே நானும் வர்ற ஆண்டவரேன் வந்துட்டு நாம் பாதியிலே திரும்பி பார்க்கிறவர்களாகவும் சந்தேகப்படுகிறவர்களாகவும் நாம் இருப்போமேயானால் நமக்கு அதட்ட அதிகாரம் உண்டு, விரட்ட அதிகாரம் உண்டு, நமக்கு ஒவ்வொரு காரியத்தையுமே உருவாக்குவதற்கு அதிகாரம் உண்டு. அவைகளை எல்லாவற்றையும் பயன்படுத்தாமல் சந்தேகத்தோடும் பயத்தோடும் நாம் அமர்ந்திருப்போமேயானால் நாமும் அற்ப விசுவாசியாய் போகிறதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா சீஷர்களே இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்து போகிறப்ப அவர் திரும்பவும் எருசலேம் பட்டணத்துக்குள்ளார் நுழையிறதுக்கு முன்னாடி அவர் நிறைய விஷயங்களை பேசுறாரு. எம்மாவுசுக்கு போறதுக்கு முன்னாடியும் நிறைய விஷயங்களை பேசுறாரு. அப்படி இயேசு கிறிஸ்துவ கிட்ட பேசுறப்போ அந்த 16வது அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? அவரு பரிசேயர் சதுசேயர் இருக்கக்கூடிய புளித்த மாவுகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆவிக்குரிய அர்த்தத்துல பேசிட்டு இருக்கிறார். ஆனா கேட்கக்கூடிய இந்த சீஷர்கள் நாம அப்பம் கொண்டு வரல, உள்ளார போனோனையும் நல்ல புளிக்காத அப்பமா பார்த்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாராக்குன்னு நினைச்சுக்கிட்டு இவங்களுக்குள்ளார டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பத்தான் சொல்றாரு, சொல்லக்கூடிய விஷயத்துல ஆவிக்குரிய அர்த்தம் எது, உலகத்துக்குரிய அர்த்தம் எது அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியாத அளவிற்கு நாம் இருப்போமேயானால் நாம் அற்ப விசுவாசிகளே என்று வேதம் தெளிவாய் சொல்லக்கூடியதா இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தெளிவா ஒரு சில விஷயங்களை சொல்றார். அந்த ஒரு சில விஷயங்களை சொல்றப்ப இவங்க அப்பம் கொண்டு வராதனாலயோ அங்க இருக்கக்கூடியது புளிக்கிற அப்பம் புளிக்காத அப்பம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு உலகப்பூர்வமாய் கார்லேட் பண்ணிக்கூடாது. வேதத்தை வாசிக்கிறதும் அப்படிதான். நாம ஆவிக்குரிய விஷயங்களை ஆவிக்குரிய விஷயத்தோடு கார்லேட் பண்ணி வேதத்தை வாசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்படி வேதத்தை ஆவிக்குரிய விதத்துல கார்லேட் பண்ணி வாசிக்க இல்லை அப்படின்னா நாம் அற்ப விசுவாசிகளுடைய லிஸ்ட்ல சேர்ந்திருக்கிறவர்களாய் போகிறோம். அப்ப நமக்கு என்ன, காந்தேக மந்திரிக்கு பைபிள் வாசிக்கிறப்ப ஆவிக்குரிய அர்த்தம் தெரியல, ஆனா தெரிஞ்சுக்கிறோங்கிற ஆர்வம் அவனுக்குள்ளாரே தோன்றினது. எல்லா விஷயத்திலையுமே ஆவிக்குரிய அர்த்தம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. தெரியலனா அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருக்குமே. ஆனால் பிலிப்ப தூக்கிட்டு கொண்டாந்து அந்த இடத்துல நிறுத்துவார் கர்த்தர். அந்த பிலிப்பு அந்த இடத்துல ஓடி தண்ணீர்ல முழுக்கி ஞானஸ்நானம் கொடுக்குற வரைக்கும் கூட வச்சிருந்தார். அதுக்கப்புறம் தூக்கிட்டு போயிட்டார். தேவ ஆவியானவர் அப்படிதான் செய்வார். நாம ஒரு சில விஷயங்கள் ஆவிக்குரிய விதத்துல புரிந்து கொண்டு ஆவிக்குரிய அர்த்தங்களோடு கூட நாம் இசைந்து செயல்பட தெரியாத சந்தர்ப்பத்துல கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நமக்கு ஒத்தாசை தருவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 28வது வசனம். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். ஏன்னா நமக்கு தேவன் தாமே போஷிக்கிறவராயும் உடுத்துவிக்கிறவராயும் சகலவற்றையும் நடத்துகிறவராயும் எனக்கு நீர் மாத்திரம் போதுமே அப்படி அவர் கூட நிக்கிறவர்களாய் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அப்படி இல்லாம நாம் எதை குறித்தாகிலும் சந்தேகமோ பயமோ திகிலோ நமக்குள்ளார இருக்குமே ஆனால் நாம் அற்ப விசுவாசிகளுடைய லிஸ்டுக்குள்ளார போகிறவர்களாய் போகிறோம். மத்தேயு 23:23 வாசிக்க கேட்போமே. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. ஆமென். ஏன்னா வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய அடிப்படை அந்த தசமபாகம் செலுத்துறது, நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறது, இது எல்லாத்தையுமே ஒதுக்கி வைக்கிறது எல்லாமே நாம நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவைகளை எல்லாவற்றையுமே நியமமா உருவாக்கி வச்சிருந்தார். இவங்க நியமத்தை பிடிச்சுக்கிட்டாங்க, ஆனா நீதியையும் விசுவாசத்தை இரக்கத்தையும் விட்டு விட்டார்கள். இன்னைக்கும்
இன்னைக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய நாம் இந்த கூடுகைக்குள்ளார நமக்கு ஞானஸ்தானம் ஒரு மேண்டேட்டரியா இருக்குது. பைபிள் ஸ்டடி நமக்கு அனுதினம் நடக்கக்கூடியதா இருக்குது. நம்ம ஞாயிறு ஆராதனையில நமக்கு கூடுகை நமக்கு இருக்க வேண்டியதா இருக்குது. இப்படி நமக்கு இருக்கக்கூடிய நியமங்களை மாத்திரம் பிடித்து கொண்டு இந்த நியமங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய சீஷத்துவ வளர்ச்சியவோ அல்லது தேவனுடைய அந்த மகா பெரிதான மகிமையின் ரகசியத்தையோ நாம் அறிந்து நாம் அதன்படி செயல்படாமல் இருப்போமேயானால் நாம் இது நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டவர்களுடைய லிஸ்ட் யார் தெரியுமா? வேத பாரகரும் பரிசேயரும். அவர்களுக்கு போல நாம் மாறுகிறவர்களாய் போய்விடுவோம். இதற்கு நாம வச்சிருக்கக்கூடிய இந்த நியமங்கள் எல்லாத்துக்குமே பின்னணி என்னன்னா, நாம் சீஷத்துவத்தில் வளர வேண்டும் என்பதுதான். அப்போஸ்தலர் பணி 19வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே என்றான். அவங்கிட்ட யோவான்கிட்ட இருந்து வாங்கினது மனம் திரும்பினதுக்குரிய ஞானஸ்நானம். அதுக்கப்புறமேட்டு நாம பின்னாடி எழுதக்கூடிய நிருபங்களில வாசிக்கிறோம், நீங்க முதலாவது யார்கிட்ட ஞானஸ்நானம் வாங்கினீங்க, இன்னும் பரிசுத்த ஆவியானவரை பெறல அப்படின்னா அதை பத்தி கேள்விப்படலை இல்லவே அப்படின்னு சொல்ற சமயத்துல மீண்டுமாய் ஜெபம் பண்ணி அவர்கள் தலையில கை வச்சு ஜெயிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படி நாம ஏதோ மனம் மாறி தேவனுடைய மகத்துவங்களுக்குள்ளார உடன்படிக்கை கொடுக்கிறவர்களாய் ஞானஸ்தானம் கொடுத்தவர்களாய் இருந்தாலும் நாம் அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளோடு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். ஏன்னா ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு என்னதுன்னா, நாங்கள்லாம் யூதர்கள். யூத மார்க்கம் தான் தேவனோடு பேசக்கூடிய மார்க்கம். யூத மார்க்கம் தான் உண்மையான தெய்வத்தை பார்த்திருக்கக்கூடிய மார்க்கம் அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்றதுல மாத்திரம் மாறுதட்டுகிறவர்களாக இருக்காம அவங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கக்கூடியவர்களாய் அவர்கள் மாறாத வரைக்கும் அவர்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகள் அல்ல அப்படின்னு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதன்படியே நாம ஏதோ வீட்டு சபையை சார்ந்தவர்கள், வீட்டு சபையில ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி வெறும் வார்த்தைகளினாலே மாத்திரம் நமக்கு இந்த காரியத்தை பெருசா நாம சொல்லிக்கிட்டு இருப்போமே, ஆனால் நாம் இயேசு கிறிஸ்து இவர்களை சொல்லுகிறது போல நம்மையுமே தேவன் இந்த நாளையில வலியுறுத்தக்கூடியதா இருக்கிறது. என்ன அப்படின்னா, நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், சபையில அங்கத்தினராய் இருக்கிறோம் அப்படின்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருக்கும் பொழுதுதான் உண்மையான சீஷத்துவத்தையே நாம் அடைந்தவர்களாய் இருக்கிறோம். எபேசியர் 6:23 வாசிப்போம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோட கூடிய அன்பும் உண்டாவதாக. ஆமென். ஏன்னா நமக்கு விசுவாசம் மட்டும் இருக்கக்கூடாது. வெறும் விசுவாசம் மட்டும், நான் கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கிறேன், நான் எனக்கு ஒன் காட் மேல அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறேன், இது ரொம்ப அவசியமானது. பட் அதோடு மாத்திரம் நிறுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த விசுவாசத்தினுடைய வளர்ச்சி சமாதானமும் அன்பும் உடையதாக அமர்ந்திருக்கும். விசுவாசத்தோடு சமாதானமும் அன்பும் சேர்ந்ததா இருக்கும் பட்சத்துலதான். ஏன்னா தேவன் ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. அப்போ விருத்த சேதனத்தினாலும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இன்மையினாலும் ஒன்றுமில்லை அப்படிங்கிறதனுடைய மாற்று என்னதுன்னா,
விருத்த சேதனம் உள்ளவனா இருந்தாலும் சரி, இல்லாதவனா இருந்தாலும் சரி. இதற்குரிய அர்த்தம் என்னன்னா, அவன் யூதனா இருந்தாலும் சரி, புறஜாதியானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நான் விருத்த சேதனம் பண்ணி இருக்கிறேன், என்கிட்ட விசுவாசம் இல்லைனாலும் பரலோகம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றதற்கோ, விசுவாசம் இல்லாதவனுக்கும் விருத்த சேதனம் பண்ணல அதனால எனக்கு பரலோகம் கிடைக்காது அப்படின்னு சொல்றதற்கோ இடம் இல்லை. 2 பேருக்குமே என்ன வேணும் அப்படின்னா, அடிப்படையில விசுவாசம் என்பது இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தினுடைய படிநிலை கொஞ்சம் கூடுதலா சொல்லப்பட்டிருக்கக்கூடியது என்னன்னா, விசுவாசத்தோடு சமாதானமும் அன்பும் 2மே சேர்ந்து இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு ஒரு படிநிலை கூடவே சொல்லக்கூடியதா இருக்கு. அதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய கிறிஸ்துவனுடைய பிரமாணம். அந்த கிறிஸ்துவனுடைய பிரமாணம் முழுக்கவுமே அவருடைய அன்பையும் சமாதானத்தையும் சொல்லக்கூடியதா இருக்குது. அதனால நீங்க ஞானஸ்தானம் பெற்றவர்களாய் இருந்தாலும் பெறாதவர்களாய் இருந்தாலும் இந்த சபையினுடைய அங்கத்தினர், நான் வீட்டு சபையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறுதட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாரையோ அல்லது 1000 வருட அரசாட்சியிலையோ அங்கத்தினராய் கொடுத்து விடுவார் என்ற முழு நிச்சய பிரமாணம் எதுவும் இந்த சபை எழுதி கொடுத்ததே கிடையவே கிடையாது. இதற்கு மாறா இறுதி பரியந்த வரைக்கும் அந்த விசுவாசத்திலும் சமாதானத்திலும் அன்பிலும் நிலைத்து நிற்பவர்கள் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவின் உண்மை சீஷர்களாய் மாறுவதற்கு வாய்ப்புண்டு. ரோமர் 5:2 வாசிப்போமே. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஆமேன். ஏன்னா விசுவாசத்தினாலதான் இன்னைக்கு நாம இந்த மாதிரி தினக்கும் பைபிள் ஸ்டடியை கேட்கறதற்கும் வேத ஆராய்ச்சிகளையும் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய விளக்கங்களையும் வரப்போகிற நாட்களுடைய முன் அடையாளங்களையும் எல்லாத்தையும் பார்க்கறதற்கு நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். கிருபையினால் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நாம் அந்த விசுவாசத்தினால பெற்றிருக்கிறோம். ஆனா தேவ மகிமையை அடைவோம் என்ற நம்பிக்கை, அந்த தேவ மகிமை, தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜாவாக மகிமையின் ராஜாவாக இறங்கி வருகிற பொழுது நாம் எடுத்து கொள்ளப்படுவோம் அப்படிங்கிற மேன்மை பாராட்டுகிறவர்களாய் நாம் அமர்ந்திருக்கிறோம். ரோமர் 14:23 வாசிப்போமே. ஒருவன் சமுசெய்யப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. ஆமென். எதுவா இருந்தாலுமே, நாம செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமா இருந்தாலுமே, அது நீங்க புசிக்கிறதா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் சரி, பிரசங்கிக்கிறதா இருந்தாலும் சரி, நாம வியாதியஸ்தர்களுக்கு போய் ஜெபம் பண்றதா இருந்தாலும் சரி, எதுலையுமே சமுசயம் அப்படிங்கிறதற்குரிய அர்த்தம் என்னதுன்னா சந்தேகப்படாமல். அந்த சந்தேகப்பட்டுட்டோம்னாலே நம்மளுடைய விசுவாசம் அவிசுவாசமாய் போகிறது. அந்த அவிசுவாசம் இல்லாதபடிக்கு நாம் செய்வோமேயானால் எல்லாமே பரிசுத்தமாய் மாறுகிறது. அந்த விசுவாசம் தேவனுடைய சமூகத்துக்குள்ளார எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், அவர் எல்லாத்தையும் சம்பூர்ணத்திலிருந்து சரி செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பட்சத்துலதான் அது பரிசுத்தமாய் மாறுகிறது. இல்லாம நாம அந்த அறையும் குறையுமா நாம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது பாவமாய் மாறக்கூடியதாய் இருக்கிறது. வாசிப்போமே 1 கொரிந்தியருடைய புத்தகம் 7:14. எண்ணத்தினாலெனில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே, இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று நாம் வளர்ந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எல்லாமே பரிசுத்தமாய் இருக்கிறது. புருஷன் ஆதாயப்படுறதோ மனைவி ஆதாயப்படுறதோ அங்க இருக்கக்கூடிய பார்ட்னருடைய விசுவாசத்தை பொறுத்துதான் இருக்கு. அந்த பார்ட்னர் அவிசுவாசமான புருஷன் விசுவாசமான மனைவியினால அவன் ஆதாயப்படுத்தப்படக்கூடியவனா இருக்கிறான். இன்னும் அவருக்கு கண்ணு திறக்கப்படலை, இன்னும் அவர் விசுவசிக்கல அப்படின்னா
உன்னுடைய விசுவாசம் இன்னும் பெரிதாக வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15:2. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. ஆமென். ஏன்னா எதுவாய் இருந்தாலுமே நான் பிரசங்கித்த பிரகாரமாக அப்படின்னா இந்த வேதாகமத்தினுடைய வார்த்தையின் அடிப்படையில எனக்கு அது தெரியும் இது தெரியும் அதனால இதனால அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய விசுவாசத்தை வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த விசுவாசமும் விருதாவாய் போய்விடும். எப்படிப்பட்ட நீங்க விசுவாசம் வைத்திருந்தாலும் அந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின்படி அமைந்திருக்குமேயானால் மாத்திரமே அந்த விசுவாசம் பலனளிக்கக்கூடிய விசுவாசமாய் மாறும். இல்லைன்னா அது விருதாவாய் போகக்கூடியதாய் இருக்கும். நீதிமொழிகளுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 4 முதல் 7 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போம். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஆமென். ஏன்னா இன்னைக்கு நம்ம பல சமயங்கள்ல ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓரளவுக்கு நாம ஜெபத்துல எல்லா நேரமும் எல்லா நாளுமே பைபிள் ஸ்டடியில உட்கார ஆரம்பிச்சிட்டோம். நாம ஏதோ நமக்கு தெரியுதோ தெரியலையோ 4 ஜெபம் சொல்றதற்கு நாம பழகிட்டோம். ஸ்தோத்திரம் சொல்றதற்கு எதுவாய் இருந்தாலும் நாம செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே பழகிட்டோம். எல்லாமே இயேசு கிறிஸ்து நாமத்தினால பழகிட்டோம். அப்படிங்கிறதுனால வெளிப்படுத்த நீதிமொழிகள் என்ன தெளிவா சொல்லுது? 7வது வசனம்னா உன்னை ஞானி என்று எண்ணாதே. அப்படி எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறமேட்டும் இன்னமும் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஏன்னா உன் வழிகளில் அவரை நினைத்துக்கொள். அப்பத்தான் நம்மளுடைய பாதை செவ்வையாக இருக்கிறது. எப்படி சுத்தினாலும் நாம சார்ந்திருக்க வேண்டியது தேவ ஆலோசனை மாத்திரமே. நம்மளுடைய சொந்த புத்தியை சாயாம முழு இருதயத்தோடு கர்த்தருக்குள்ள நம்பிக்கையா இருக்கும் பட்சத்துலதான் நாம சீஷத்துவத்துல வளர்ந்திருக்கிறோம்னு அர்த்தம். சீஷத்துவத்திலேயே தேறினவராய் நாம நிக்கிறோம்னு அர்த்தம். சங்கீதம் 32:8 வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஏன்னா அன்னு தினமும் வேதத்தை வாசிங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா அந்த வேத வசனம் தான் போதித்து வழியை காட்டக்கூடியதா. அந்த வேத வசனம் தியானிக்கும் பொழுதுதான் தேவனுடைய கண்ணு என் மேல வைக்கப்பட்டு அது ஆலோசனை தரக்கூடியதாய் மாறக்கூடியதாய் இருக்கும். ஏன்னா அவருடைய ஆலோசனை அப்படிங்கிறது சங்கீதக்காரன் எவ்வளவு உணர்ந்து சொல்லுகிறவனா இருக்கிறான் அப்படின்னா 73:24 நாம வாசிப்போம் சங்கீதத்துல. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆமென். ஏன்னா அவன் என்ன சொல்றான்னா நான் என் சொந்த ஆலோசனையில நடந்த பல்லத்தனே தோல்வியில நான் போயிட்டேன். உம்முடைய ஆலோசனையின்படி நடக்கிறது. எப்ப எந்த விஷயமே தேவனுடைய ஆலோசனைக்குள்ளாரதான் நாம நடக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா உன் சொந்த ஆலோசனையில எனக்கு இது பிடிக்கும், எனக்கு அது பிடிக்காது, எனக்கு இவங்கள பிடிக்கும் அவங்கள பிடிக்காது, இவர்கிட்ட தான் நான் ஆலோசனை கேட்பேன், இவர்கிட்ட கேட்க மாட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாம நிறுத்தி வைக்கக்கூடியதை காட்டிலும் உனக்கு ஆலோசனையின்படி உன்னை நடத்தி அப்படின்னா வார்த்தையை நாம் அதை கேட்டு அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய ஆலோசனையின்படி நாம் செய்வோமேயானால் மகிமையிலே அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். ஏன்னா அவருடைய ஆலோசனை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல 28வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுது. வாசிப்போமே. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் பெரியவர். ஆமென். ஏன்னா எந்த ஒரு காரியமுமே அவர் தேவனால மாத்திரம்தான் உண்டானது. அவருடைய ஆலோசனை எப்படிப்பட்டதுன்னா ஆச்சரியம் உள்ளது.
நீங்க அவருடைய எல்லா விஷயத்திலுமே அவருடைய ஆலோசனையில மாத்திரம் சார்ந்து இருக்கக்கூடியப்போ தேவன் பெரியவராய் நிற்கக்கூடியவராய் இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட இருந்து புறப்பட வரக்கூடிய ஆலோசனைகள் எல்லாமே ஒரு ஆச்சரியத்துக்கு தகுந்த மாதிரி, அதிசயத்தை புறப்பட்டு தர மாதிரி நமக்குள்ளாரே வந்து அமையக்கூடியதா இருக்கும். சங்கீதம் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். நான் வந்து என்னுடைய கர்த்தரை நான் துதிப்பேன் அப்படின்னு சொல்றதை காட்டிலும், எனக்கு இந்த காட்டுப்பகுதிக்குள்ளார தகப்பன் கைவிட்ட சூழலுக்குள்ளார என் உறவுகள் எல்லாமே என்னை எதிர்த்து நிற்கக்கூடிய சூழல்ல, என் ராஜ்ய பாரத்துல இருந்து என்னை வந்து நெருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல, ஊராருக்கு மத்தியில திருடனை போல நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்துல எனக்கு காப்பாத்துறதுக்கு ஆலோசனை கொடுத்தது என் கர்த்தர். அந்த கர்த்தர் வந்து நான் எப்பொழுதுமே துதிப்பேன். ஏன்னா அவர் தான் எனக்கு ஆலோசனை கொடுத்தாரு. அந்த ஆலோசனைய எப்படிப்பட்டதா நான் வச்சிருக்கிறேன்னா, ராத்திரில தூங்குறப்பையும் கூட என்னுடைய உள்ளந்தரியங்களில நான் என்னை உணர்த்தும். என்னது எப்படி உணர்த்தும்னா, ராத்திரி வேளையில நான் தூங்குனேன்னா கூட என்னுடைய உணர்வுகள் அனைத்தும் தேவனுடைய ஆலோசனையை மாத்திரமே சார்ந்திருக்கும். நீதிமொழிகளுடைய புத்தகம் 19வது அதிகாரம் 21 வாசிக்க கேட்போமே. மனுஷனுடைய இருதயத்தில் பல யோசனைகள் இருக்கும், கர்த்தருடைய நினைவே நிலை நிற்கும். ஆமென். இருதயத்துல 108 யோசனை இருக்கலாம், ஆனா அது ஒன்னே ஒண்ணு கர்த்தருடைய யோசனை மட்டும்தான் நிலை நிற்கும். அதை தவிர வேற எதுவுமே வாய்க்கிறதற்கான வாய்ப்பே இல்லவே இல்லை. சங்கீதம் 16:7 வாசிப்போமே. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அப்படியே ஏசாயா 28:29. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். வெளிப்படுத்தின விசேஷம் 3:16 வரைக்கும் அப்படியே வாசித்துருவோம். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யனாகும்படி நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆமென். அவருடைய ஆலோசனை என்ன அப்படின்னா, அதான் உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து அவருக்கென்று காத்திரு அப்படின்னு வசனம் சொல்லுகிறதன்படியே நாம எல்லா விஷயத்திலையுமே எல்லா சந்தர்ப்பத்திலையுமே குளிரும் இல்லாமல் அனரும் இல்லாமல் வெதுவெதுப்பா இல்லாதபடிக்கு ஒண்ணு தேவனுடைய சமூகத்துல தூரமா இருந்து பாரம்பரியத்தில இருந்து நாம உழந்து போய் குளிராய் இருக்கிறதா தான் இருப்போம். அட்லீஸ்ட் அப்பயாச்சும் நான் பல பேரை சொன்னீங்க, நான் கேட்கல, நான் அப்படின்றது சொல்றதுக்கான வாய்ப்பாச்சும் இருக்கும். ஆனா நாம இப்ப அனலுக்குள்ளார வர்றேன்னு சொல்லி ஒரு காலடி எடுத்து வச்சுட்டோம். அப்ப நாம அந்த குளிரும் இல்லாம அனலும் இல்லாம நாம் நின்று கொண்டிருந்தோம் என்றால் தேவன் நம்மள புறம்பே தள்ளுகிறவராய் போகிறவராய் இருக்கும். ஏன்னா அந்த நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருந்து, இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கிறோம், நாங்கெல்லாம் பெரிய சபையில இருக்கிறோம், காணிக்கை இல்லாத சபையில இருக்கிறோம், பாஸ்டர் இல்லாத சபையில இருக்கிறோம், அப்படி இப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யமான் திரவிய சம்பன்னர் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இருதயத்துக்குள்ளார தேவனுக்கு ஏற்ற ஆலோசனை தரக்கூடிய இருதயத்தினுடைய பக்குவமோ அல்லது விசுவாசத்தோடு கூடிய சமாதானமும் அன்புமோ தேவ ஆலோசனை கூட நடக்கக்கூடிய தன்மையோ இல்லாதபடிக்கு இருக்குமே. ஆனால் அந்த குறைச்சல்கள் எல்லாவற்றையுமே நிறைவாக்கும்படிக்கு தேவனுடைய சமூகத்துக்குள்ளார நாம் உடுத்தி கொள்ளக்கூடிய வெண்வஸ்திரத்தையும் கண்களுக்குரிய கலிக்கத்தையும்
அவலட்சணம் தோன்றாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் நாம் நிற்கிறோம் என்று வேதம் ஆலோசனை சொல்லுகிறது. அந்த ஆலோசனையின்படி நாம நடப்போமேயானால் அனுதினமும் வேதம் வாசிக்கிறவர்களாகவும் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவனுடைய ஆலோசனையின்படி அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் மாத்திரமே, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு மணி நேரம் பைபிள் படிக்கிறேன், அந்த நேரம் மட்டும்தான் நான் தேவனுக்கு என்று ஒதுக்கப்பட்டது அப்படின்றதற்காகலாம் வேதம் நம்மளை இது தேவனுடைய நேரம், இது மனுஷனுடைய நேரம், இது பிசாசனுடைய நேரம்னு எதுவுமே குறிச்சு கொடுக்கவே இல்லை. சகலமும் அவராலே உண்டாகிருக்கிறது. 24/7 அவருக்குரியதான். அதனால நாம எல்லா சமயங்களிலுமே நம்மளுடைய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு தேவ ஆலோசனைக்குள்ளாரே இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா முதலா வஞ்சிக்கப்பட்டது, அந்த தேவ ஆலோசனையில இருந்து வஞ்சிக்கப்பட்டது ஆதாமும் ஏவாளும். ஆதி ஆகமத்தினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 4 முதல் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போமே. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆமென். ஏன்னா இதுல சந்தேகம், பயம், அவிசுவாசம் அத்தனையும் இதுக்குள்ளார இருக்கு. முதலாய் அவர் வஞ்சிக்கப்படுவதற்கு தேவ ஆலோசனை என்ன அப்படின்னா, இந்த மரத்தை தொடக்கூடாது அப்படிங்கிறது தேவ ஆலோசனை. பிசாசனுடைய ஆலோசனை என்ன? தொட்டா நீ சாக மாட்ட, கண்கள் திறக்கப்படும் அப்படிங்கிறது பிசாசனுடைய ஆலோசனை. தொட வேண்டான்றதற்கு எந்த ஒரு காரணத்தையும் அவர் சொல்லவே இல்லை. ஆனா அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, நீங்கள் நன்மைகளை மட்டும் பார்த்தவர்களாய் இருக்க வேண்டும். அதே போலதான் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் இருந்த நாள் வரைக்கும் முள்ளும் குறுக்கையும் பார்த்ததில்ல, வலியும் வேதனையும் பார்த்ததில்ல, சாவையும் நோவையும் பார்த்ததே கிடையாது, எதுவுமே பார்த்தது கிடையாது. அவன் அந்த எல்லாமே வாழ்வு, செழிப்பு, பலதரப்பட்ட கற்கள் நிறைந்த ஒரு ஆத்தங்கரை ஓரம் அத்தனை நதிகள் பாய்ந்து ஓடக்கூடியது. இவன் பண்படுத்தி பாதுகாக்கக்கூடிய விதத்துல வேலை கூட செய்யாமல், வியர்வை கூட சிந்தாமல் அத்தனையும் பண்படுத்தி பாதுகாத்து வழி நடத்திக்கிட்டு இருந்தான். அத்தனை நன்மைகளை மாத்திரம் பார்க்க வேண்டும் என்பது தேவ ஆலோசனை. ஆனா பிசாசனுடைய ஆலோசனை நல்லது கெட்டது ரெண்டுமே நீ தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டது பக்கத்திலையும் இழுத்து கொண்டு போனது பிசாசனுடைய ஆலோசனை. பிரியமானவர்களே, நாம ஒரு பக்கத்துல மாத்திரம் இருந்துகிட்டு இன்னொரு பக்கத்துல தெரியாம இருந்துடக்கூடாது. நமக்கு வாயடிக்கவும் தெரியணும், புரணி பேசவும் தெரியணும், உலக நடப்புல இருக்கக்கூடியது நாம டிவி பார்க்கவும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய காரியங்கள் ஆனாலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்குமே. ஆனால் தேவன் வாந்தி பண்ணி போடக்கூடியது மாத்திரம் இல்லாம அவர் நீங்கள் நிர்பாக்கியம் உள்ளவர்களும் பரிதவிக்கப்பட்டவர்களும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அப்படிங்கிற விஷயத்துல அந்த வசனம் தெளிவா சொல்லுகிறது. இத்தனையும் நாம அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம். முதலாவது சந்தேகப்பட்டது ஆதாம் ஏவாள், அத்தனையும் இழந்தார்கள். அதற்கு அப்புறமேட்டு அவர்கள் பார்த்தது அத்தனையும் தீமையே. சந்ததியும் சரிபடாமல் வளர்ந்தது. அவர்களுடைய பிறப்புமே அவர்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறப்பும் வேதனையோடு இருந்தது. அவனுடைய வேர்வையோடு உழைக்கக்கூடியதாய் மாறினான். அத்தனையும் தீமைகளை பார்க்கக்கூடிய விதத்துல மாறினது. நாம் எந்த ஆலோசனைக்குள்ளார இருக்கிறோமோ அவர் மகிமையிலே வெற்றி சிறந்து நமக்கு அவரோடு கூட சேர்த்து கொள்ள வல்லவராய் இருக்கிறான்னு சொல்லிட்டு தேவ ஆலோசனையோடு கூட நாம் இருப்போமே. ஆனால் கர்த்தர் நம்மை மீட்டுக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார். இதே போல இரண்டாவதாய் வஞ்சிக்கப்பட்டவன், அவனுடைய தேவனுடைய ஆலோசனையிலிருந்து தப்பி போனவன் யோசேப்பாத்து. 2 நாளாகமத்தினுடைய புத்தகம் 17வது அதிகாரம் முதல் 6 வசனத்தை வாசிக்க கேட்போமே.
அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களிலெல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்பிராயீமின் பட்டணங்களிலும் தானியங்களையும் வைத்தான். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டகற்றினான். ஆமென். இவன் தன்னுடைய தகப்பன் தாவீதை போல, இவனுக்கு அப்பா தாவீது கிடையாது. தாவீதுடைய மகன் வந்து சாலமோன் தான். ஆனா அதுக்கப்புறமேட்டு பல தலைமுறை தாண்டி வரக்கூடியவன் யோசபாத்து. அவங்க அதுக்கப்புறமேட்டு இருக்கக்கூடிய தலைமுறைகள் எல்லாமே தேவனுக்கு சித்தமானவைகளை, தேவனுக்கு பிடித்தவைகளை, தேவ ஆலோசனையோடு கூட இருக்கிறவைகளை அவர்கள் தேடவே இல்லை. இவன் ஒருத்த மாத்திரம்தான் திரும்பவும் யோசபாத்து இந்த பாகால்களுக்குரிய பீடங்களை எல்லாவற்றையுமே அழித்து போட்டு அதுல எல்லாத்துலயுமே தேவனுக்கு விருப்பமாய் இருக்கக்கூடிய காரியங்களை மாத்திரம் ஆலயத்திலே நடப்பிக்க கூடியவனாய் மாறினான். ஆனா இவனுடைய வழிய மாத்தணும்னு சொல்லி முடிவு பண்ண உடனே இவனுக்கு ஆலோசனை, ஆலோசனை வேற பக்கத்துல இருந்து வரக்கூடியதாய் இருக்கிறது. 18வது அதிகாரம், இதே 2 நாளாகமத்தினுடைய புத்தகம் 18வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசிக்க கேட்போமே. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்திற்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேகம் ஆடு மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். எப்படியெனில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோட வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்மோடே கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான். பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். ஆமென். என்ன, இவனுக்கு ஆலோசனை தப்பா ஆகாப்பு கிட்டேந்து வருது. ஆகாப்பு இவனை வந்து கூட்டிட்டு போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய தேசங்களுக்குள்ளார நம்ம சண்டைக்கு போகலாமா அப்படிங்கிறது. தேவனுடைய சித்தம், சண்டைக்கு போக வேண்டாம், இவைகள் எல்லாமே வாய்க்காது. அதுவும் ஆகாப்போடு போகக்கூடாதுங்கிறது தேவ ஆலோசனை. ஆனா அந்த தேவ ஆலோசனையை கேட்காதபடிக்கு இவனுக்கு ரொம்ப பிரதானமாயானது ஆகாப் ராஜாவினுடைய அந்த ராஜரீகம், அந்த ராஜ்யத்தினுடைய மேன்மை ரொம்ப பெருசா போயிடுச்சு. அதனால கர்த்தர்கிட்ட கூட வார்த்தை கேட்காம யுத்தத்துக்கு போலாமா, வர்றேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டான். இருந்தாலும் அவனுக்குள்ளார ஒரு பயம் உண்டானதுனால அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிகளை வரவழைக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஆகாப்புக்கு உண்டாயிருக்கக்கூடியது பாகாலினுடைய தீர்க்கதரிசிகளும் அந்த பொய்யின் ஆவிகளை சுமந்திருக்கக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகளும் தான் அநேகர் உண்டு. 400 தீர்க்கதரிசியை கொண்டாந்து அவர்கள் நிறுத்துறான். அந்த 400 தீர்க்கதரிசியை, ஏன்னா ஆகாப்பை தேவன் அந்த இடத்துல இருந்து அகற்றணும்னு சொல்லி தேவனுடைய தீர்மானம். அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படியாச்சும் இவனை திருத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக 2 நாளாகமத்தினுடைய புத்தகம் 18வது அதிகாரம் 18 முதல் 22வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடியதை வாசிப்போமே. 18வது வசனத்துல இருந்து, அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் போய் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று,
நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய். போய் அப்படியே செய் என்றார். ஆனதினால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளின் வாயிலே கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். ஆனால் தேவ ஆலோசனையை மீறி யோசபாத் ஆகாபோடு யுத்தத்திற்கு சென்றான். யுத்தத்தில் ஆகாப் மரித்தான். ஆனால் தேவன் யோசபாத்தை காப்பாற்றினார். ஆமென். இதுல தேவனுடைய ஆலோசனையின்படி சார்ந்திருந்த யோசேபாத்து ஆகாப்போடு கூட சேர்ந்து அவன் அந்த யுத்தத்துக்குள்ளாரையோ அந்த சம்பந்தத்துக்குள்ளாரையோ அவன் கலந்து போகிறது அப்படிங்கிறது தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒண்ணு. அதனால அவன் யுத்தத்துல பாத்தீங்கன்னா அவன் அலறி அடிச்சுக்கிட்டு நிக்கக்கூடிய விதத்துல அவனுடைய காரியங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா அதனால் 18வது அதிகாரத்துல 31வது வசனத்தை வாசிப்போமே. ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரல் இட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். அந்த மரண பயம் கூட இவனுக்கு வந்திருக்கணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது யோசபாத்துக்கு. இந்த மரண பயம் கூட, ஏன்னா அந்த யுத்தத்துக்கு போகிறப்ப நீங்க இந்த பகுதிகளை எல்லாத்தையுமே வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆகாப்பு தேரோட்டியாகவும் யோசேபாத்து அந்த ராஜாவினுடைய ஸ்தானத்துல இருக்கும்படியாகவும் 2 பேரும் மாறு வேடத்துல போகக்கூடியதை அவர்கள் கண்டு கொண்டு அந்தபடி அவங்க போனாங்க. ஆனா அந்த இடத்துல தேவனுடைய அனுக்கிரகம் இவனுக்குள்ளார இருந்ததுனால வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார். அப்படி அனுசாரியாய் இருந்ததுனால அவர்கள் அவனை விட்டு விலகி, இவன் நல்ல ராஜா, வேற யாரையோ நாம தொட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டுட்டே போயிட்டாங்க. அப்போ இவன் தேவ ஆலோசனையின்படி நடந்திருந்தான் அப்படின்னா, அவன்கிட்ட யோசேபாத்துக்கிட்ட சண்டைக்கு வரியா அப்படின்றப்போ, வரலேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன், கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்றது ஒரு வார்த்தையோட நிப்பாட்டி இருந்தான் அப்படின்னா இந்த மரண பயம் அவனுக்குள்ளார வந்திருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, நீங்களும் ஒரு நெருக்கத்துல அமர்ந்திருப்பீர்களே ஆனால், ஒரு வியாதியிலே அமர்ந்திருப்பீர்களே ஆனால், எந்த சந்தர்ப்பத்துல கர்த்தருடைய ஆலோசனை கேட்காமல் நான் சொந்த ஆலோசனையின்படி நான் நடந்தேன் அப்படிங்கிறத யோசித்து பார்க்க வேண்டிய தருணத்துல ஆவியானவர் இப்பொழுது காதோடு கூட பேசுகிறார். இந்த சந்தர்ப்பத்துல அவன் எப்படி இருந்தாலும் தேவ ஆலோசனை தப்பினதுனால ஏதோ ஓரளவுக்கு இவன் முன்பு செய்த நன்மைகளின் நிமித்தத்தினால கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். ஆனா அதே போல 2வது தடவையும் 2 நாளாகமத்தினுடைய புத்தகம் 20வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கும். மரேசா ஊரானாகிய தொதாவாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோடே கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, அவர்கள் தர்சீசுக்கு போகக்கூடாமல் போயிற்று. ஏன்னா இவர்களுடைய நோக்கம் உலகபூர்வமாய் போய் அந்த உலகத்தினுடைய கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாமே உலகத்தினுடைய பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனத்தின்படியே இவர்களுடைய அந்த ஆசைகள் எல்லாமே, நான் இப்ப தர்சீசுக்கு போய் அந்த இடத்துல வியாபாரத்தை பார்க்கலாமா, சண்டைகளை மேற்கொள்ளாமா, இந்த கப்பல்ல பயணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரயாணத்தை கூட, ஒரு முடிவை கூட தேவ ஆலோசனையின்படி எடுக்க வேண்டும். ஆனா யோசேபாத்து அகசியாவோட சேர்ந்து இந்த தர்ஷீசுக்கு கப்பலுக்குள்ளார போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எடுத்த முடிவை தேவ ஆலோசனையின்படி அவர்கள் எடுக்கவே இல்லை. அதனால அவர்களுடைய கப்பல் உடைஞ்சு போச்சு. கப்பலும் உடைஞ்சு போச்சு, அவர்களுடைய பிரயாணமும் வாய்க்க பண்ணாம போயிடுச்சு. கர்த்தருடைய ஆலோசனை இல்லை அப்படின்னா நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே பாதி வழியிலே விழுந்து போகக்கூடியதாய் இருக்கும். எனவே நாம 2 நாளாகமத்தினுடைய புத்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போமே.
ராஜாவாகிய ரெகொபெயாம் முதியோர் ஆலோசனையை தள்ளிவிட்டு அவர்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். ஆமென். ஏன்னா ரெகோபயாமும் தேவனுடைய ஆலோசனை இந்த முதியோர்கள்ட்ட தான் கிளம்பி வந்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளையோருக்கு முதியோருடைய ஆலோசனை ரொம்ப அதிகமாய் தேவைப்படக்கூடியதாய் இருக்குது. அதனாலதான் நம்மளுடைய பிள்ளைகளை எல்லாத்தையுமே பெரியவங்க சொற்படி கேட்கவும் முதியோருடைய ஆலோசனையின்படி கேட்கவும் நாம் வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அப்படி ரெகோபயாம் தேவ ஆலோசனை புறம்பே தள்ளுகக்கூடிய விதமாய் முதியோருடைய ஆலோசனை தள்ளி விட்டதனாலே அவனும் இழப்பை சந்தித்தவனாய் இருக்கிறான். அதனால முதியோருக்கு தக்கான இருக்கக்கூடிய அந்த தேவ ஆலோசனை ஒத்த காரியத்தை நாம் கேட்கும் பட்சத்துல நாம் விசுவாசத்திலும் தேவ ஆலோசனையிலும் வளர்ந்தவர்களாய் நாம் இருக்கிறோம். யோபு 12:12 சொல்லுது, முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவர்களிடத்தில் புத்தியும் இருக்குமே. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளையோருக்கு யோபு சொல்லக்கூடிய நிச்சயமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதியோர்கிட்ட ஆலோசனை தேவ ஆலோசனைக்கு ஒத்ததாய் கிடைக்கும் என்றது. ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்துலயுமே உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். அந்த மகிமைக்குள்ளார ஏற்றுக்கொள்ளணும். அப்படிங்கிறதுனாலதான் நாம் அவருடைய சமூகத்துக்குள்ளார காத்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கடைசியாக ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 25வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமே. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். ஆமேன். அந்த பூர்வமானது சத்தியமும் உயரியவைகளானது அப்படிங்கிற அந்த ஆலோசனைக்குள்ளார நாம் நடப்பிக்கிறவர்களாய் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே நாம் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் நிற்கக்கூடியவர்களாய் மாறுகிறோம். எனவே நாம் ஆரம்பத்துல நாம் கொலோசியர் 1வது அதிகாரம் 28, 29வது வசனத்தை வாசிக்க கேட்டதன்படியே நாம் எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி ஆலோசனை கொடுத்து தேவ ஆலோசனை கொடுத்து தேவ ஞானத்தோடு உபதேசம் பண்ணி அவர்களுக்குள்ளார எல்லா வல்லமையும் கிரியையிலும் நடப்பிக்கத்தக்கதாக தேவனுடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுவேன் அப்படிங்கிற முழு நிச்சயத்தோடு கூட நம்மை நாமே ஆவியானவர் கையில ஒப்பு கொடுப்போமே. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமே. மகா இரக்கமும் கனமும் பொருந்தி எங்கள் பரமநேஸ்வரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலே நீர்தாமே எங்களோடு கூட இடைப்பட்ட தருணத்திற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. தேவரீர் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளார கிறிஸ்து இயேசுவிற்குள்ளார தேறினவர்களாய் நிற்கும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லவும் எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறவர்களாகவும் அதற்காக உம்முடைய வல்லமையோடு கூட நாங்கள் போராடி பிரயாசப்பட்டு நாங்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாய் நிற்க ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்வீராக ராஜா. அப்படி உம்முடைய ஆளுகைக்குள்ளார நாங்கள் வழிநடத்தப்படுகிறதுனால பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்லப்படக்கூடிய ஆபிரகாமின் ஆசிர்வாதங்களை எங்கள் குடும்பத்தில் நீர் உண்டாக்கி தருகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுக்குள் எங்களுடைய இன பந்துக்கள் ஜனங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க, என்னுடைய உறவுகள் எல்லாம் தேவனுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க, நாங்கள் அற்ப விசுவாசிகளாய் அல்ல, சந்தேகப்படுகிறவர்களாய் அல்ல, இதோ நாம பயப்படுகிறவர்களாய் அல்ல, தேவனுடைய விசுவாசத்தில மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க
தேவரீர் நீர்தாமே எங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. நாங்க விசுவாசத்தோடு கூட எல்லா காரியத்தையும் நடக்கவும், அந்த நடப்பிக்கக்கூடிய எல்லா காரியத்திலுமே விசுவாசத்தோடு நிலைத்திருக்கவும் தேவரீர் நீர் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று சொல்லுகிறது. அதன்படியே நாங்கள் விசுவாசத்தோடு கூட செய்து எல்லாவற்றையுமே பரிசுத்தமாய் மாற்ற தேவரீர் நீர் எங்களுக்கு ஞானத்தை தருகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் எங்களுடைய சுய புத்திகளை சாராமல் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து வழிகளில் எல்லாம் அவர்களை நினைத்து கொள்ள தேவரீர் எங்களுடைய பாதைகளை நீர் செவ்வாய்ப்படுத்த வேண்டுமாய் இந்த வேளையில எங்களை உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நெருப்பிலே புடமிட்ட பொன்னை போலவும் அவலட்சணம் தோன்றாதபடிக்கு உம்முடைய பரிசுத்த வஸ்திரத்தை தரித்தவர்களாக இருக்கவும், எங்களுடைய கண்கள் தெளிவாகும்படிக்கு, பார்வையடையும்படிக்கு கழிக்கம் போட்டவர்களாகவும் நிற்க உம்முடைய தேவ ஆலோசனையின்படி எங்களை வழிநடத்த எங்களையே தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே எங்களை பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord, brothers and sisters.